வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு கிங்ஸ் தமிழா சேனலில் உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடிய, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய, பெண்களுக்கு முதுகு வலி போக்கக்கூடிய உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்றதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதன்முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வீசம்படி உளுந்து, அரை வீசம்படி வெந்தயம், ஒரு 3/4 வீசம்படி நம்ம சாப்பாட்டு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வச்சிங்கன்னா போதும். இதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை மையாக நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா குடுக்குறன்னு மையாக நம்ம அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், குறைன்னு அரைக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி என்கிட்ட இருக்க எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்துட்டு நான் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப கெட்டியாக களிக்கிட்டுனா பிடிக்காது. ஸோ அதனால் நாங்கள் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக களி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கணும். இப்போ இந்த மாவை அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டலாம். பாருங்கள், அடுப்பு ஆனில் தான் இருக்குது. மேக்ஸிமம் சின்ன அடுப்பில் வச்சுக்கோங்க. பெரிய அடுப்பில் வச்சிங்கன்னா கட்டி விழுந்துடும். கையை எடுக்காமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கையை எடுக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் களி அடியில் பிடிக்காமல் நல்லா வரும். இந்த களி பெண்களுக்கு ரொம்ப முக்கியங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் ஒரு 3/4 பதம் மாவு வெந்ததுக்கப்புறமா நல்லா விட்டுக்கிறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இது எதுக்காகனா ஜஸ்ட்டு அடி பிடிக்காமல் இருக்கணும். அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம நல்லெண்ணெய் சாப்பிட போகிறோம். அதனால் சின்ன 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி நல்லா கிண்டி உங்களுக்கு அதாவது இந்த மாவு வேகிற வரைக்கும், நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இது ஒரு 1/2 அன் ஹவர் எடுக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மாவு நல்லா வேகணும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த உளுந்தங்களி ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதுங்க. உளுந்துனாலே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட நன்மைகளை நான் கொடுத்துருக்கேன். இந்த உளுந்தங்களி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்ட்டு அதை போய் பாருங்கள். உளுந்தங்களி ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் வலிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், ஒட்டவே இல்லை. களி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நான் மூடி போட்டு மூடிட்டு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், களி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் மூடினேன். பிளேட்டில் மாற்றியாச்சு. நல்லெண்ணெயில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு கரண்டியில் நல்லெண்ணெயை தொட்டுக்கிட்டு ஒரு ஹோல் போட்டு நமக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் வேணுமோ இதில் அவ்வளோ நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறமா நாட்டு சர்க்கரை, கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை கிடையாது, இது நாட்டு கருப்பட்டி நான் எடுத்திருக்கேன். நாட்டு கருப்பட்டியை போட்டுட்டு
அந்த எண்ணெயில் ஊறி அதோட இந்த களி எடுத்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன உடம்பு வலி இருக்கட்டும், என்ன உடலில் பிரச்சனைகள் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து நல்லதுங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்மகிட்ட இருக்க பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த உளுந்தங்களி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நீங்களும் மக்களே உங்கள் வீட்டில் இந்த உளுந்தங்களியை ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான உணவை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதனால் நீங்கள் உங்கள் நண்பர்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.